வரும் நிதியாண்டில் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2500 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் விரைவில் நடவடிக்கை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட நடைமுறை ஏப்ரல் 1 முதல் மீண்டும் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 10 லட்சம் ரூபாய் வரையிலான வீடு, நிலத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு கட்டணம் 1% குறைவு. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் அல்லது டேப்லெட் கணினி. கலை, பொறியியல் உட்பட அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் வழங்கப்படும். தகுதியுள்ள பெண்கள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு. பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடுகள் கட்டத் திட்டம். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 5 லட்சம் பேருக்கு பட்டா. சென்னையில் ரூபாய் 100 கோடியில் செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம். கோவை சூலூர் பல்லடத்தில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்கா. உணவு, மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க மானியம். 2000 பேருக்கு தலா 20,000 ரூபாய் வழங்கப்படும். பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவை டிசம்பரில் தொடங்கப்படும். தாம்பரத்திலிருந்து வேளச்சேரிக்கு கிண்டி வழியாக மெட்ரோ ரயில் தடம் அமைக்க திட்டம். ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர்களை சேர்க்க முடிவு. கல்லூரிகளில் படித்தால் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை என்றும் அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணி விரைவுபடுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்கும் வகையில் மிதவேக ரயில்வே அமைப்பை உருவாக்க திட்டம். கோவை சேலம் இடையே 185 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க முடியுமா என ஆராயப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னை, கோவை, மதுரையில் கல்லூரி மாணவிகளுக்கான தங்கும் விடுதிகள். தலா 1000 பேர் தங்கும் வகையில் 275 கோடியில் கட்டப்படும். முதியவர்களை பகல் நேரங்களில் பராமரிக்க மதுரை, கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களில் 25 அன்புச்சோலை மையங்கள். பகல் நேரங்களில் தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் பராமரிக்க ஏற்பாடு. ஏப்ரல் 30 வரை பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. மார்ச் 24 மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கும். எல்லோருக்கும் எல்லாம் எனும் உயரிய நோக்கத்துடன் பட்ஜெட் தாக்கல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைத்திருக்கிறது என்றும் உறுதி. சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம். எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு தரவில்லை என குற்றச்சாட்டு. அனுமதியின்றி வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்ற புகாரில் ஜவாஹிருல்லாவுக்கான ஓராண்டு சிறை தண்டனை உறுதி. மேல்முறையீட்டுக்காக தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். உள்நோக்கத்தோடு ஆதாரங்கள் ஏதுமின்றி டாஸ்மாக் நிறுவனம் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். அமலாக்கத்துறைக்கு முன்பே ஒருவர் 1000 கோடி முறைகேடு என்று கூறியதில் 1000 அர்த்தங்கள் உள்ளதாகவும் விமர்சனம். கச்சத்தீவு அந்தோனியார் கோவிலில் இன்றும் நாளையும் திருவிழா. ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகுகளில் சென்ற மீனவர்கள்.
தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரிப்பு. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு சவரன் 65,840 ரூபாய்க்கு விற்பனை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. தயாநிதி மாறன் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓசூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா. 3 மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சாமி தரிசனம். அமெரிக்காவின் டென்வர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானத்தில் பயங்கர தீ. விமானத்தின் இறக்கைகளின் மீது ஏறி தப்பித்த 178 பயணிகள். அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மேலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடி கணினி அல்லது கையடக்க கணினி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2025-2026 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அதன் இறுதியில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். குறிப்பாக அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் சலுகை கொரோனா காலத்துக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அது மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இதன் மூலம் சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் கூறினார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/4/2026 முதல் சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும். இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும். சொத்துரிமையில் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் பெண்கள் பெயரில் சொத்துக்கள் மற்றும் விளைநிலங்களை பதிவு செய்தால் அதற்கான பதிவு கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்தார். வரும் 1/4/2025 முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திட 225 கோடி ரூபாயில் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் கையடக்க கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். எதிர்கால உயர் தொழில்நுட்ப உலகில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதிப்பதற்கு உதவிடும் இந்த திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார்.